ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க. அதனுடைய வீடியோ வந்து எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். கோவிலுக்கு வந்து 2 வீலரில் தான் நாங்கள் போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. பொங்கல் வந்து வைக்கல, வெறும் வந்து பழம் மட்டும் வச்சு படைச்சிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம சொந்தங்களில் வந்து யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நாங்கள் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்க மாட்டோங்க. அதனால் இந்த வருஷம் வந்து ஆடி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சிம்பிளாக தான் போய் படைச்சிட்டு வந்தாச்சு. அதனுடைய வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். காலையில் தொண்டை வந்து கட்டுது. இன்றைக்கி கிச்சன்லாம் நைட்டே கழுவி க்ளீன் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டே க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி திங்கக்கிழமை வந்து கோவிலுக்கு போகிறோம். எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு கிளம்புறதுனால நைட்டே கிச்சன்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக நான்வெஜ் செஞ்சோம் இல்லையா, அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். நைட்டு படுக்கும் போதே மணி வந்து 11:30 ஆயிடுச்சு. இப்போ கொய்யாத்தழை வந்து நல்லா இளந்தழையாகவே பறிச்சுட்டு வந்துருக்கேங்க. ஒரு 15 தழை இருக்கும் போட்டிருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் கிளாஸ்லாம் 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். கொதிக்கட்டும். இது நைட்டே சுட தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக சுட வச்சு வச்சாச்சு. காலையில் கோயிலுக்கு கிளம்புறோம் இல்லைங்களா, அதனால் லெமன் சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. மதியத்துக்கு நம்ம வர மதியம் லேட் ஆகிடும், மணி 12 ஆகிடும். அதனால் வந்து நம்ம லஞ்சு செய்ய முடியாது, டயர்டாக இருக்கும் போயிட்டு வந்தது. அதனால் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சிங்களேன், வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இன்னும் கொய்யாத்தழை வச்சது கூட இன்னும் குடிக்கவே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து வேலை கரெக்டாக போய்கிட்டே இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா லெமன் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் தாளிக்கலை, தோசை ஊற்றும் போது தாளிச்சிக்க வேண்டியது தான். லெமன் சாதமும் கிண்டி எடுத்து வச்சுருச்சு. கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்குதுங்க. தயிர் வந்து தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. தயிரும் தாளித்து வச்சுட்டேன். ஏன்னா லஞ்சுக்கு வந்த உடனே எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சாப்பாடு ஏன் செஞ்சு வைக்கலன்னு கேட்பாங்க. அதனால் காலையில் செஞ்சு வச்சாச்சு. கொய்யா தழைய தண்ணி இப்போ தாங்க குடிக்கிறேன். 40 ஏஜ் கடந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ஹெல்த்தை நாம் தான் பார்த்துக்கணும். யாரும் இதை அதை செய்ய நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம பசங்களுக்காக வேண்டி நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். சுகர் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை வந்து நான் குடிச்சிட்ருக்கேன். பார்ப்பீங்க, ரெகுலராக என்னோடய சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். செம்பருத்தி தண்ணி வச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து இதுமாரி கொய்யா தண்ணி இதுதான் இப்போ தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் கொய்யா தழையை போட்டு குடிக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ், இது ஆரம்ப கால வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அதிகம் நான் இது வந்து ஷேர் பண்ணதில்லை. சியா சீட்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் இதையும் வந்து குடிச்சிக்கிறது. நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அதெல்லாம் வந்து நம்ம கிச்சன்லேயே இருக்குது இல்லைங்களா, அதை வச்சே உடம்பை வந்து பார்த்துக்கணும். சரி நண்பர்களே, மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா டிஃபன் வேலையும் முடிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் நான் வந்து தான் சாப்பிடுவேன். வீட்டில் பசங்களுக்கு மட்டும் தோசை சட்னி ரெடி பண்ணி கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ டிஃபன்லாம் செய்து சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா 10:30-12 வந்து யமகண்டம். 10:30 மணிக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். 10:30 மணி ஆக ஒரு 10 நிமிஷமாக 5 நிமிஷம் தாங்க இருந்துச்சு வீட்டை பூட்டிட்டு வெளியில் வரும்போது. அதனால் அந்த யமகண்டம் வந்து நம்ம போகிற வழியிலே கழிஞ்சிடும். அதன் பிறகு நம்ம கோயிலுக்கு போகும்போது எப்படி மணி ஒரு 11:30-11:15 போயிடலாம். இப்போ அந்த சவுக்கு தோப்புக்கிட்ட வரும்போது மட்டும் ஜில் ஜில் காற்றப்பே செம்மையாக சவுக்க செம கூலிங்க. இதை தாண்டிட்டோம்னா அந்த ஜில் ஜிலுப்பு இருக்காது. இல்லை அனலாக இருக்குது காற்று. நீங்களும் பாருங்கள், சவுக்க தோப்பு இருக்கிற இடத்துல கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கூலிங்காக ஒரு காற்று. மற்ற இடத்துல அந்த கூலிங் இருக்காதுங்க. சவுக்கு அவ்வளோ கூலிங். சரி, கோவிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் மக்களே. ட்ரெயின் ரோடுங்க, ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு கேட்டு போட்டாங்க. ரயில் போன பிறகு தான் நம்ம வந்து போக முடியும். வண்டியில் வந்து பின்னாடி
இப்போ ட்ரெயின் போனதும் உடனே கோவிலுக்கு வந்துட்டோங்க. அதுலேருந்து கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துடலாம். கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் அந்த ட்ரெயின் ரோடு. அது நிறைய வீடியோ எடுத்தேங்க. நிறைய அந்த பக்கத்தில் இருந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அது போட்டாலே உடனே காப்பிரைட் வந்துடுங்க. ஏற்கனவே எக்கச்சக்க காப்பிரைட் வந்துச்சு நம்ம சேனலுக்கு ஆரம்பத்தில். சரி அதனாலேயே நான் வந்து அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்க திங்கட்கிழமை வந்து ஐயனாருக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லைங்களா? அதனால் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. சரி கோயிலுக்கு பின் சைடு தான் உட்கார இடம் இருந்துச்சு. அங்கே வந்து உட்காந்துருக்குறோங்க. நல்ல வேப்ப மரத்து நிழல்ல குளு குளுன்னு இருக்குது. இப்போ இந்த கோவில் வந்து பராமரிப்புலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷமே சொன்னாங்க. இந்த வருஷமும் செய்யவே இல்ல. அடுத்த வருஷம் செய்கிறாங்களா என்னான்னு தெரியலங்க. கேட்டுட்டு வந்தோம். செய்கிறாங்களா என்னன்னு நம்மளால முடிஞ்ச சிறு உதவிகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. நம்ம என்ன பழம், மாலை வாங்கிட்டு போயிருந்தோங்க. ஒரு லெமன் வாங்கிட்டு போயிருந்தேன். வெத்தலை பாக்கு பழம் மட்டும் வச்சு படைச்சிட்டு வந்தாச்சு. குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போகிறாங்களோ இல்லையோ, மக்கள் வந்து ஆடி மாசத்துல கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தாங்க வருவாங்க. ஏன்னா குலதெய்வத்துக்கு உகந்த ஒரு மாதம் பார்த்து ஆடி மாதம்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா மக்களுமே அவங்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்கங்க. இப்போ வந்து கோவில் ஃபுல்லாக வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தாச்சுங்க. கோவில் வந்து சுத்தம் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்கான சரியான ஆட்கள் அங்கே இல்லை. அதனால தான் கோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அது வந்து சீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த தடவை போகும்போதாவது கரெக்டாக கோவில் வந்து எல்லா பணிகளும் முடிச்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம குலதெய்வ கோவிலில் நம்ம போய் உட்காந்துருக்கிறதே அந்த வைப் இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு தனி ஒரு சுகம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மனம் வந்து நிறைவா இருக்கும். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. அது எனக்குன்னு இல்ல எல்லாருக்குமே அந்த மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ சாமிலாம் கும்பிட்டாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 12:30 1 ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. இப்போ இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, ஐயனார் சிலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடு, கோழி இதெல்லாம் வந்து அறுப்பாங்க. காது குத்துறவங்க கோழி இதெல்லாம் வெட்டிட்டு நேர்ந்து விட்டுருவாங்க. நாங்க வந்து எப்பவுமே பலி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே உயிரா விட்டுட்டு வந்துட்டோம். எங்க பசங்களுக்கு மொட்டை அடிக்கும்போது கோழி எடுத்துட்டு போய் உயிராவே கோவில சுத்தி அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சுங்க. இப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொங்கல் வச்சு படைக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து காது விளக்கு, ருமணி, கருவாடு, சுருட்டு, கல்லு இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. அவருக்கு வேண்டியது அந்த காவல் தெய்வத்துக்கு தேவையான பொருள்லாம் அதாங்க. போன வாரம் திங்கட்கிழமை 3வது திங்கட்கிழமை ஆடி 18 அன்னைக்கு இங்கே வந்து திருக்கல்யாணம் நடந்திருக்கு ஐயனாருக்கு. எங்களால தான் போ முடியலங்க. போயிருந்தோம் அப்படின்னா அவரோட திருக்கல்யாணத்த பார்த்துட்டு வந்திருக்கலாம். நெறைய மக்கள் பாருங்க ரொம்ப லாங்ல இருக்கவங்கலாம் கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெறைய பேர் பொங்கல் வச்சுட்ருக்காங்க. இந்த அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, ஜனங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து பூசாரி வந்து படைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐயர் கிடையாது. பூசாரி தான் படைக்கிறது. இப்போ சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்க கிளம்பும்போது மணி வந்து 1 மணி இருக்கும். 1 மணி நேரத்திலே வந்துடலாம் வீட்டுக்கு. இப்போ மறுபடியும் 2 வீலர்லேயே கிளம்பியாச்சு. நான் வரும்போது எங்கள் பையன் கூட வந்தேன். இப்போ போகும்போது எங்கள் வீட்டுக்காரர் கூட கிளம்பியாச்சு. ஏன்னா அந்த பெரிய வண்டியில் உட்கார்றதுக்கு எனக்கு அந்தளவுக்கு சௌகரியம் பத்தலைங்க. சரி இருந்தாலும் பொண்ணு வந்து பையன் கூட அனுப்பி விட்டுட்டு நான் வந்து இவர் கூட வண்டியில் வந்து உட்காந்துட்டேன். ஆனால் கிராமங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க அங்கே. பச்சை பசேர்னு இருக்குது பாருங்க. தண்ணி வசதி இருக்குது இல்லைங்களா? நல்லா பசுமையாக இருக்கும். அங்கே வந்து எல்லா பயிரும் வைக்கிறாங்க. கிழங்கு பார்த்திங்கன்னா நெல் அதுவும் நட்டுருக்குறாங்க. கொய்யாக்காய் வந்து போட்டிருக்குறாங்க. நிறைய விவசாயம் வந்து பண்ணுறாங்க. பூச்செடிகளும் நிறையா இருக்குதுங்க. அரும்பு, கனகாம்பரம் இந்த மாதிரி செடிகளும் வைப்பாங்க. அவங்கவுங்களுக்கு எது வந்து சௌகரியமோ அந்த மாதிரி பயிர் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இயற்கையை பார்த்துக்கிட்டு போகிறதே ஒரு தனி அழகு இல்லைங்களா? என்ன ஒன்று மதிய டைமு வெயில் தாங்க சரியான வெயிலாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நான் வீட்டுக்கு வந்ததும் என் முகத்தை பார்க்கும் போதே தெரியும். காலைல கிளம்பும்போது ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வரோம். வெயிலில் வந்து 2 வீலரில் வந்தாலே முகம் வந்து சுத்தமாக கருத்து வீணாக தாங்க போயிடும். அது இப்போ அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 2 வீலரில் போகிறது நம்மளுக்கு ஒரு சௌகரியம். இப்போ 2 வீலரில் உட்காந்துட்டு நம்ம செல்லில் வந்து வீடியோ எடுக்கிறதே எனக்கு பெரிய ஒரு இதுவாக தாங்க இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவரும் பயங்கர ஸ்பீடில் போவார். மெதுவாகவும் போக மாட்டாங்க. டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காகவே வேகமாக வந்துடுவாங்க. பாருங்க பின் சைடு ஃபுல்லாகவே வந்து நெல் நாற்று விட்டுருக்குறாங்க பாருங்கள். நிறையா வந்து மரவள்ளி தான். கொய்யாக்காய் வச்சு வித்துட்டு இருந்தாரு. போகும்போது மணி ஆயிடுச்சு. சாப்பிட போயிருப்பாரு வீட்டுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
பைபாஸ் ரோடு தான். ஒரு 5 நிமிஷம் உள்ள பைபாஸ்லேருந்து உள்ளே வரணும்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடலாம். வரும்போது ரயில்வே ட்ராக்கில் எங்கள் வீட்டுக்கார் என்னை கவுத்து போட்டு அவர் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அழகில் வண்டி ஓட்டுறாரு. பைபாஸ் ரோடு வந்து ஏறியாச்சுங்க. ஒரு ஆள் வந்து வண்டி தள்ள முடியலைங்க, ஒருத்தரால் தள்ளிக்கிட்டு வராருங்க. வண்டியில் போய் உட்காந்துருவோம். இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு தாங்க. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நேராக பிடிச்சோம்னா கடலூருக்கு போயிடலாம். பைபாஸ் இந்த இடத்துக்கு பேர் வந்து அரியூர்லேருந்து உள்ளே கட் பண்ணி உள்ளே போகணும். பைபாஸ் போட்டதே நம்மளுக்கு வந்து சௌகரியமாக இருக்குதுங்க. முன்னெல்லாம் கிராமத்துள்ள பூந்து வருவோம், ஸ்பீடு பிரேக்கெலாம் நிறையா இருக்கும். இப்போ இந்த பைபாஸ் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் கோவிலுக்கு வந்துடலாம். நல்ல சௌகரியமாக இருந்துச்சு ரோடு போட்டது. இல்லை ஒன்றே வெயில் தான், மரங்கள் இல்லை. அடிக்கிற வெயில் வந்து மண்டை பிச்சுன்னு போகிற அளவுக்கு இருக்குது, சரியான வெயில். சரி, இருந்தாலும் வண்டியில் போகும்போது காற்று அடிக்கிறதுலாம் தெரியலங்க, நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. இது வந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 1:40க்கெலாம் வீட்டுக்கு வந்துவிட்டாங்க. விளக்கேற்றி சாமி ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதன் பிறகு தான் பசங்களுக்கு சாப்பாடு வந்து வச்சேன். எப்பயுமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் சாப்பிட்டோம். உருளைக்கிழங்கு வறுவல், தயிர், இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம், இது ஒயிட் ரைஸு, இது ஊறுகாய் எடுத்து வச்சாச்சு. பகோடா கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம் வரும்போதே. இது வந்து ரசம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. லஞ்சு இது தான். கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். தலை சீவ கூட நேரம் இல்லை, வண்டியில் வந்தது தலை ஃபுல்லாக அரைச்சி போயிருக்குது. சரி, எல்லாம் பசிக்குதுன்னாங்களா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடை போட்டுட்டு தான் மற்ற வேலைங்க. அதனால் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். லெமன் சாதம் இன்றைக்கி லஞ்ச் இது தாங்க. பகோடா, லெமன் சாதம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு, லெமன் சாதம் சாப்பிட்டு பார்க்கலாங்க. லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்குதுங்க. என்ன லைட்டாக உப்பு தான் கொஞ்சம் கம்மி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் உப்பு வந்து கம்மியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு சாப்பாடு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ இவ்வளோ தாங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.